பாண்டியன்ட்ட வந்து மீனா வந்து அழுது பேசுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் மாமா. உங்களால மட்டும் தான் என் புருஷன் இன்னைக்கு ஜெயில்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சுப்பா என்னமா சொல்ற அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா நீங்க 10 லட்சத்தை 60 நாள்ல வந்து எடுத்து வைக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதை கேட்டுட்டு எப்படி பெறட்டுறதுன்னு தெரியாம அவன் லஞ்சம் வாங்கி போலீஸ்ல மாட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துறாங்க. வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க, இன்னும் 60 நாள்ல நீ நீங்க 2 பேரும் என்னோட மொத்த பணத்தை வந்து கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஒரு பைசா கூட குறையக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்பா எப்படிப்பா என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் கேட்கும்போது, ஏப்பா இப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அப்ப பேச முடிஞ்சிச்சுல, அது மாதிரி பணத்தையும் கொண்டாந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல ஒரு பருக்க கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து கோமதி வந்து திட்டுறாங்க, நீங்க என்ன கடங்கார மாதிரி கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் கேக்குறீங்க? அப்பயும் அவங்களா வந்து பணம் வேணும்னு உங்ககிட்ட கிடையாது, நீங்களா போய் கொடுத்துட்டு இப்ப நீங்களா கேக்குறீங்க, உங்க அசிங்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கோமதி கேக்குறாங்க. சரி நான் தான் கொடுத்தேன், நான் தான் கடங்காரன், நீ ரிட்டர்ன் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சாதாரணமா பேசிட்டு போய் அவன் பாட்டுக்கு ஹோட்டல் வாங்கின சாப்பிட வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காந்திமதி வந்து என்ன மாப்பிள்ள இப்படி பண்றீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லத்த அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, நான் பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா எப்படி இருக்கிறது, எனக்கும் கொஞ்சம் நாச்சும் ரோசம் இருக்கணும்ல, அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கதிரும் ராஜும் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க எப்படிங்க பணத்தை பெருத்து கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சரி விடு தான் டிராவல்ஸ் இருக்குல்ல, டிராவல்ஸை வச்சு வந்து பர்சனல் லோன் எடுப்போம், லோன்ல வந்து எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்க டிராவல்ஸை வச்சு நீங்க பர்சனல் லோன் எடுத்து கொடுத்துடலாம், மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு இருக்குமே, அதை எப்படி பே பண்றது, இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுறது, அதுக்கு டிராவல்ஸ்ல வச்சுருக்கு அதுக்கு எப்படி அமௌண்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கதிரும் ராஜும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செந்தில் மியா வந்து என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்ன பண்றது ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும், இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சொல்றாங்க. நீங்க பேசினது தப்பு தானே, நீங்க எப்படி மாமா வைத்த அந்த வார்த்தை கேட்பீங்க, உங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து செந்தில தான் சண்டை போடுறாங்க. சரி விடு எப்படியாச்சும் அமௌண்ட் திருப்பி கொடுத்துடலாம், திருப்பி கொடுத்துட்டு நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் இப்பவும் தப்பா தான் புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காரு. சரி எப்படியாச்சும் எப்படி அமௌண்ட் கொடுக்க போறீங்க, உங்க சம்பளமும் என் சம்பளமும் சேர்த்தா கூட மாசம் 1 லட்சம் வரதே வந்து சந்தேகம், இதை வச்சுட்டு நீங்க எப்படி அமௌண்ட் கொடுப்பீங்க, அது மாசத்துல 2 மாசத்துல 10 லட்சம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. சரி விடு பாத்துக்கலாம், மாமாட்ட எல்லாச்சும் கேட்டு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, மீனா வந்து அதெல்லாம் வேணாம், அப்பாட்டெல்லாம் வந்து கேட்கணும், அப்பா இன்னும் நம்ம ஃபேமிலி வந்து தப்பா தான் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. அப்புறம் எப்படிதான் கொடுக்குறது, நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம எப்படிதான் வந்து அந்த 10 லட்சத்தை கொடுக்குறது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிங்க பாத்துக்கலாம், ஏதாச்சும் ஜுவல்ஸ் எதுவும் இருக்குல்ல அதை வச்சு பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. உடனே வந்து இந்த பக்கம் வந்து மீனாவுக்கு வந்து போன் வந்து மெயில தான் பண்றாங்க. என்னாச்சுக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நல்லா இருக்கேன் மீனா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சொல்லுங்கக்கா என்ன பிரச்சனை, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல மீனா, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, வாமிட்டிங்லாம் ரொம்ப இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு, நாளைக்கு செக்கப்புக்கு போகணும், டாக்டர் வரியா கூட வரியா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரிக்கா நான் வரேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரிக்கா அம்மாட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல மீனா, வந்தா வந்து அதுல செலவாகும் அப்படின்னு அம்மா என்னமோ பேசுது, அதனால அம்மா வேணா மீனா நீ என் கூட வரியா அப்படின்ற மாதிரி வந்து மயில் கேட்கறாங்க. சரிக்கா நான் ஆஃபீஸ்ல வந்து பெர்மிஷன் சொல்லிட்டு வரேன்க்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி மீனா ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல என்னக்கா இருக்கு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மீனாவும் தங்கமேல வந்திருக்காங்க. தங்கமேல வந்து செக்அப்காக போயிருக்காங்க. அந்த டைம்ல வந்து சுகன்யா வந்து மீனாவை பாத்துறாங்க. இதை என்ன இங்க வந்திருக்கா, அதுவும் தனியா வர வந்திருக்காளே, சரி எதுவும் பிரெக்னண்டா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி பாத்துக்கோங்க வீடு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா வந்து செஞ்சிருக்காங்க, இவன் தனியா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த டைம் வந்து தங்கமேல் வந்து வெளியே வராங்க. என்னக்கா எதுவும் சொன்னாங்களாக்கா அப்படின்னு வந்து மீனா கேக்குறாங்க. இல்ல மீனா இன்னும் எதுவும் சொல்லல, செக் பண்ணிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சுகன்யாவை பார்த்துட்டு என்ன தங்கமேல் கூட இவ பேசிட்டு இருக்கா, இவ்வளவுதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அப்பயும் எப்படி இவ பேசிட்டு இருக்கா, சரி போய் நம்ம முதல்ல இதை போட்டு கொடுப்போம் வீட்டுக்காரட்ட அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுவும் இல்லாம மாசமா இருக்கிற மாதிரி வர தெரியல, இங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, இவங்க 2 பேர்ல யார் மாசமா இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து நர்ஸ் கூப்பிடுறாங்க. தங்கமேல் உங்களை வந்து டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சுகன்யாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது, தங்கமேல் தான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறது. சரி இதை முதல்ல போய் நம்ம வீட்டுக்காரர்ட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும், பாதிலேயே வந்து பேபி வயிற்றுலேயே இறந்து கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க ரொம்ப ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இல்ல மேம் நான் வந்து கேட்டகர வேலை பாக்குறேன், ஒரு வீட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி வேலை பார்த்தா மட்டும் வந்து என்னால ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், என்னால ரன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தங்கமயில் சொல்றாங்க. இல்லமா இப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு மட்டும் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து அவங்க குழந்தைய வந்து ஆரோக்கியமா பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து தங்கமயில் அழுறாங்க. சரி எப்போதுமே நீங்க இவங்க கூட வரீங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்ப வந்து தங்கமயில் எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க கூட இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அது உங்க பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிருங்க, சொல்லி நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க, நாங்க அவங்கள்ட்ட நான் நிறைய டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து மீனா வந்து இல்ல மேம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி இவங்க கூட எப்போது யார் இருப்பாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓகே மேம் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சத்த மாத்திரை எழுதிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரிங்கிட்டு வெளியே வரும்போது இந்த பக்கம் வந்து கரெக்டா சுகன்யா வந்து பாத்துறாங்க மீனாவும் சுகன்யாவும் பாத்துக்கிறாங்க. என்னாச்சு இந்த பக்கம் அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்ல சும்மா செக்அப்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நல்லா ஜென்ரலா பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து சுகன்யா வந்து பழனிட்ட வந்து சொல்றாங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பழனி வந்து கேட்கறாங்க. நான் வந்து ஒரு நார்மல் செக்அப்காக வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல வந்து மீனாவும் தங்கமயிலையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அவங்க 2 பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுவும் எப்படி மீனா போய் தங்கமயில கூட்டிட்டு வரா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும், ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற வந்து பழனி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி என்னாச்சு யாருன்னா எதுவும் தெரிஞ்சுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தங்கமயில் வந்து மாசமா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி பழனி வந்து கேட்கும்போது ஆமா தங்கமயில் வந்து மாசமா இருக்காங்க, இது 3வது மாசம் போல செக்அப்காக வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லா உண்மையும் வந்து பழனிட்ட வந்து சொல்லிடுறாங்க. பழனி உடனே வந்து இரு நான் ஒரு நிமிஷம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி வந்து கோமதி வந்து கேட்கறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா அப்படின்னு வந்து கேட்க சொல்றாங்க. சொன்னா தாண்டா தெரியும், ஏன் இப்படி தொண்ண ஏதாச்சும் பேசிட்டே இருக்க, என்ன விஷயத்த
முதல்ல கரெக்டா சொல்லு அப்படின்ற மாதிரி பழனி வந்து கோமதி வந்து திட்டுறாங்க. அக்கா அது வந்து மீனாவும் தங்கமயிலும் அப்படின்னு வந்து இருக்கும் போது இன்னும் மறுபடியும் அவ மீனா கிட்ட பேசிட்டு இருக்காளா தாங்க அவ்வளவு சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா விடவே மாட்டான், ஏன் தான் இப்படி பண்றாலும் அந்த மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லக்கா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு வந்து பழனி சொல்லும்போது சொல்ல வந்தது முழுசா சொல்ற அப்படி பாதி பாதியில கட் பண்ணி வந்து என் உயிரை வாங்காதடா அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்துட்டாங்க. அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா தங்கமயிலும் மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா, தங்கமயில் வந்து மாசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு காந்திமதியும் கோமதியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமா சுகன்யா ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு சொல்லியிருக்கா அவளுக்கு வந்து செக்அப்காக மீனா கூட்டிட்டு வந்தாலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக்காகவும் இருக்கும், ஆனா ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்கு தான் ஒரு நாளைக்கு என்ன வர சொல்லி நடக்கும் கோயிலுக்கு தங்கமயில் வந்திருந்தா, தங்கமயில் வந்து என்கிட்ட பேசுறதுக்காக வந்தா நான் எதுவுமே கேட்காம சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இக்கா உண்மையாவே இருந்தா இருக்கும் நீ போய் என்னால பார்த்து பேசுக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா நான் ஒரு நாள் போய் பார்த்து நேரில் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த விஷயத்தை வந்து இங்கே இப்படி வந்து கட் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்ல வந்து பாக்குறாங்க செந்தில் வந்து இது மாதிரி அப்பாட்ட கடனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அமௌண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய அமௌண்ட் வந்து வாங்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து பியூனே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. இவர் என்ன இப்பதான் ஸ்டார்டிங்னு சொன்னாரு, இவர் என்ன இவ்வளவு அமௌண்ட் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து பியூனே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு இன்னொரு ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்லயே இன்னொரு பர்சன் வந்து போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டா இன்னொரு கஸ்டமர் வந்து இன்னொரு இதுல வந்து பணத்தை வாங்கும் போது கரெக்டா வந்து செந்தில வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கரெக்டா வந்து மீனா அந்த ஆஃபீஸ்க்கே வந்து செந்தில பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. கரெக்டா மீனா வரதுக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி செந்தில கூட்டிட்டு போறதுக்கும் கரெக்டா இருக்கு. என்னாச்சுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அப்பாவோட கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு நான் தெரியாம லஞ்சம் வாங்கிட்டேன் மீனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்க, எப்படியாச்சும் இப்ப கடன் அடைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மீனா, இது மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து அழுறாங்க. இருங்க நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மாமா மாமான்னு கத்திக்கிட்டே வராங்க. கரெக்டா வந்து பாண்டியன் வந்து வீட்டுல இருக்காங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க தான் உங்களாலதான் எல்லாமே என் புருஷன் இப்போ ஜெயில இருக்கா அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கோமதி வந்து பாக்குறாங்க. என்னடி ஏன்டி ஆச்சு, ஏன்டி ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கேக்குறாங்க. ஏன்டி என்னடி ஆச்சு, எதுக்கு ஜெயில இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கோமதி கேக்குறாங்க. ஆமா இவங்க தான் வந்து 2 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. லஞ்சம் வாங்கினது வந்து போலீஸ் பார்த்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. இவர் மட்டும் தான் காரணம், என் வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு வந்து உங்க புருஷன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து ரொம்ப அழுது புலம்புறாங்க. உடனே வந்துட்டு நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கோமதிக்கு வந்து ரொம்ப கோவம் ஆகுது. நான் அப்பவே சொன்னேன்ல ஏதோ கொடுத்த கடனை வந்து கடங்கார மாதிரி கேக்குறீங்களே அப்படின்னு சொன்னேன்ல, என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காத என் வாழ்க்கை நாசமா போனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்களே அப்படின்ற மாதிரி கோமதியும் வந்து சொல்லி திட்டுறாங்க. ஏமாமா நாங்க நல்லா தானே இருக்கோம், அப்ப கூட உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து மீனா வந்து மயக்கம் மட்டும் விழுந்துறாங்க. வந்து தண்ணி தெளிச்சு பார்த்தா வந்து மீனா எழுந்திருக்கவே இல்லை. உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மீனா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு. உடனே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தையும் வந்து உடனே வந்து கோமதியும் வந்து சொல்றாங்க. இது வந்து நம்ம வீட்டு வந்து மொதல் வாரிசு கிடையாது, இது வந்து 2வது வாரிசு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாண்டியன் வந்து கேட்கறாங்க என்னது 2வது வாரிசு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமா மொதல் வாரிசு வந்து தங்கமயில் வயிற்றுல வளருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சிருது. அதனால வந்து மீனாக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸே இல்லை. என் வயிற்றுல வந்து குழந்தை இருக்கு, அது வந்து என் புருஷன் சொல்லி சந்தோஷப்படணும், ஆனா வந்து நான் இப்படி இருக்கிற என் ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் வந்து அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒண்ணு வேணாமா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, அவர் தானே தப்பு பண்ணாரு, அவர் தண்டனை அனுபவிக்கிட்டோம், ஆனா வந்து அவருக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அவர் மட்டும் எதுவும் சொல்லட்டும், அப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா கத்திட்டு அப்படியே அமைதியா விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து ஜெயில வந்து காமிக்கிறாங்க. யார் சொல்லி நான் லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாண்டியனும் சரவணனும் வராங்க. ஏன்டா இப்படி ஒரு தப்பா பண்ணனா அப்படின்னு வந்து கேட்கும்போது உங்களாலதான், நீங்க வந்து எனக்கு கெடு கொடுத்தனால தான் நான் இப்படி ஒரு தப்பா பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியனை வந்து சொல்றாங்க. செந்தில் உடனே நான் வந்து பணத்தை கொடுக்கணும்னு தான் சொன்னேன், பணத்தை கொடுக்கணும்னு சொன்னேன், அதுக்காக நீ இப்படி ஒரு வழி எடுப்பியா, இப்பதான் நான் அவனை வளர்த்தேன்டா அப்படின்னு வந்து பாண்டியன் கேட்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி மாமனார் வந்து இதை பண்ணுன்னு சொல்லி என்ன சொன்னாரு, அதனாலதான் வந்து நான் இந்த வழியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் சொல்லிட்டு அழுறா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சது ரொம்ப தப்புப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அழுறா. சரின்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் வந்து மீனா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த உண்மையை. அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப சத்தம் போடுறாங்க. உங்களாலதான் வந்து என் புருஷன் அப்படி ஜெயில இருக்கான், அவன் தப்பு பண்ணா ஜெயில இருக்கான், அப்ப நீ செய்ய தூண்டி விட்டல, நீயும் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தான், எங்க அப்பா வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னையோட இந்த எபிசோட் முடியுது. நாளை எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.